வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து தமிழ் சொல்வளத்தில் தாவரத்தின் அடிவகைகள் பார்க்குறோம். இங்கே நமக்கு புக்கில் 6 அடிவகைகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது தாள் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து நெல், கேழ்வரகு போன்ற தானியங்களின் வகைகள். இதனுடைய அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஸ் மாதிரி புல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து தாள் அப்படின்னு சொல்லுவோம். தண்டு என்பது நமக்கு எப்பவுமே தெரிந்தது தான், கீரை தண்டு அல்லது வாழைத்தண்டு. இதை வந்து தண்டு அப்படின்னு சொல்லலாம். கோல் அப்படின்னா குச்சி. இந்த நெட்டி செடி அல்லது மிளகாய் செடியோடைய அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கோல் அப்படின்னு சொல்கிறோம். இது அல்லாமல் தூறு, குத்துச்செடி அல்லது புதர் வகைகளுக்கு வந்து நம்ம தூறு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கம்பந்தட்டை, சோளத்தட்டை இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு வந்து தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கழி, கழை இது ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதாவது கழி அப்படிங்கிறது கரும்பு அல்லது நாணல் இவற்றின் அடிப்பகுதி, கழை என்பது மூங்கிலின் அடிப்பகுதி. இது அல்லாமல் பெரிய பெரிய மரங்களுக்கு வந்து, அதாவது புளிய மரம், வேப்ப மரம் போன்ற பெரிய மரங்களுக்கு வந்து நம்ம அடிப்பகுதியை அடி அப்படின்னு சொல்கிறோம். இவைதான் தாவரத்தின் அடிவகைகள்.